சொல்லுங்க மாப்ள. போலீஸ் போனீஸ்வரி கைது பண்ணிட்டாங்களா? இல்லையும் போவார் சார், அவ எஸ்கேப் ஆயிட்டா. ஆபீஸ், கெஸ்ட் ஹவுஸ், அவளுக்கு நெருக்கமான ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லா இடத்துலயும் போலீஸ் தேடி பார்த்தாச்சு. அவ ஊரை விட்டு எங்கேயோ எஸ்கேப் ஆயிட்டா. எனக்கு தெரிஞ்சு யாரோ அவகிட்ட முன்கூட்டியே தகவல் தெரிவிச்சிருக்காங்க. மாப்ள, அது எப்படி மாப்ள விஷயம் வெளியே தெரியா? நம்ம தான் போலீஸ்ல புகார் கொடுத்த விஷயம் யாருக்குமே தெரியாத. யார் அவகிட்ட சொல்லிருப்பாங்க? அதான் எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. நிச்சயமா யாரோ அவளுக்கு தெரிஞ்சவங்க தகவல் கொடுக்காம அவ இந்த மாதிரி தப்பிச்சு போக முடியாது. புவனேஸ்வரி யாரு தகவல் கொடுத்துருப்பாங்க? அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. நான் ஸ்டேஷனுக்கு வெளில இருந்தா பேசிட்டு இருக்கேன். நான் மறுபடியும் உங்களை கூப்பிடுறேன். சரி மாப்ள. சே, அந்த புவனேஸ்வரி போலீஸ்ல சிக்காம தப்புசால. நம்ம போலீஸ்ல புகார் கொடுத்த விஷயத்தை யாரோ அவகிட்ட சொல்லியிருக்காங்க. சொல்லலாம், எப்படி அவளால தப்பிச்சிருக்க முடியும்? போச்சு. நாளைக்கு இந்த விஷயத்துல முதல்ல நம்ம மேலதான் சந்தேகம் வரும். மேடத்துக்கு அனுப்பின மெசேஜ உடனே டெலீட் பண்ணணும். யாரு சொல்லிருப்பா? எப்படி தப்பிச்சிட்டாங்க? என்ன தனியா நின்னு பேசிட்டு இருக்க? இல்லப்பா தாமர, நம்மளுக்கு மோசமான மிஷினை கொடுத்து ஏமாத்துறதுக்காக போலீஸ் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்ல, அதுக்காக போலீஸ் அவளை கைது பண்ண போயிருக்காங்கப்பா. அதுக்குள்ள விஷயம் தெரிஞ்சு அவ தப்பிச்சிட்டாலாம். புவனேஸ்வரியை கைது பண்ண போற ரகசியத்தை இங்க இருந்து யாரோ போய் அவட்ட சொல்லிருக்காங்கப்பா. எனக்கு என்னமோ கோயிலா மனதப்ப சந்தேகமா இருக்கு. ஏ கோயிலா, ஐயோ அண்ணா, நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்த விஷயம் அன்னைக்கு எப்படி தெரியும்? நம்ம தான் யாருக்குமே சொல்லலையே. அட நீ வேறப்பா, இவளை பத்தி உனக்கு எதுவுமே தெரியாது. இவ எந்த விஷயத்துக்கு காலால கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. எல்லா விஷயத்துக்கும் மூக்காலேயே கோப்பம் முடிச்சிருவான். வாடிங்க. என்னங்க கூப்பிட்டீங்களா? பாத்தியா என்ன வேஷம் போட்டுருக்கானே? இங்க நான் காட்டு கத்து கத்திக்கிறீங்க. காலையில தூங்கி அடிச்சு இப்பதான் வாரமா நடிக்கிறா வச்சா. இதுல இருந்து தெரியல. ஏய், நீ தான் போன் பண்ணி சொன்ன? ஆமா, நான் தான் போன் பண்ணி சொன்னேன். நான் சொல்லலையா? இவதான் சொல்லிருக்கேன். இதுக்குதான் இவ்வளவு வீட்டு கூட சாக்க கூடாதுன்னு சொன்னேன். நீதான் அண்ணி அண்ணி ஊறிக்கு இருந்த. விடுங்க அண்ணா. ஐயோ ஏங்க, குடிக்கிற தண்ணி காலை அடிச்சு போன் பண்ணி சொல்லிட்டு சொன்னீங்க. அதானே சொன்னேன். ஏமா தாமரை, இதுல என்ன தப்பு இருக்கு? அவர் சொன்னது என்ன நான் செஞ்சேன். காரியம் கழுவி கொண்டு வராரு. இப்படி பேச தெரிஞ்சிருப்பானே. இவ ஜகதால கில்லாடிப்பா. ஏய், பாசாங்க பண்ணாம விஷயத்தை சொல்லு. புவனேஸ்வரி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்த விஷயத்தை நீ தான் புவனேஸ்வரி போன் பண்ணி சொல்லிருக்க. என்ன கம்ப்ளைண்ட்? யார் மேல கம்ப்ளைண்ட்? இதெல்லாம் எனக்கு எப்படிமா தெரியும்? இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டா நீங்க செய்றீங்க. அண்ணா, அன்னைக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்ல. இல்லப்பா, ஒண்ணு நம்ம இங்க பேசிக்கிறதோ இல்ல உங்க வீட்டுக்கு நம்ம போன போவோ எங்கயோ ஒரு இடத்துல ஒட்டு கட்டி விஷயத்தை சொல்லிருக்கா. ரேஸ் போட்டு ஆள் கிடையாதுப்பா. இவள ஏங்க, நாள் புறா உங்க கண்பார்வையில தான் எடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் ஏங்க என் மேல சந்தேகப்படுறீங்க? இங்க பாருங்க, உங்களுக்கு சந்தேகமா இருந்தா என் போன் எடுத்துட்டு வர செக் பண்ணிக்கோங்க. அண்ணி, இவள நம்பாதப்பா. இவளே கண்டிப்பா சொல்லிருப்பா. இந்தாங்க என் போனை பாத்துக்கோங்க. இதுல பேலன்ஸ் இல்ல, ஒரு மண்ணும் இல்ல. மெசேஜ் பாத்துக்கோங்க, காலையும் பாத்துக்கோங்க. இந்த பாருமா. அட பாருங்கறே. அண்ணே, அண்ணி எதுக்கு புவனேஸ்வரிக்கு தகவல் கொடுக்கணும்? அப்படியே கொடுத்தாலும் நம்ம கூடவே இருந்துட்டு எப்படி நான் கொடுக்க முடியும்? இல்லப்பா, நான் நம்ப மாட்டேப்பா. கண்டிப்பா இவதான் தகவல் கொடுத்திருக்காப்பா. இங்க பாரு தாமரை, எப்போது ஒரு மனுஷனுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா அதை தெளிவுபடுத்தலாம். ஆனா எப்ப பார்த்தாலும் சந்தேகப்படுற மனுஷனுக்கு எப்படிமா தெளிவுபடுத்த முடியும்? அண்ணே, இன்னைக்கு இந்த பிரச்சனைமா, நாளைக்கு இன்னொரு பிரச்சனை வரும். இந்த மாதிரி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். இவர் தொல்லை பண்ணிட்டே இருப்பாரு, என்ன நம்பவே மாட்டாரு. இந்த மனுஷனுக்கு என்னால நிம்மதி கிடையாது, இவரால எனக்கு நிம்மதி கிடையாது. அண்ணி, ஒரு நிமிஷம். நான் உயிரோட இருக்க கூடாதுமா. நான் செத்து போனாவது இவர் என்ன நம்புறாரான்னு பாப்போம். அண்ணி, அண்ணி, ஏதோ சொல்லுங்க போறாப்பா. வா. நான் செத்து போனதானே நம்புவீங்க? நான் தீ குளிக்க போறேன். நான் கெரசனை ஊதிக்க போறேன். அண்ணி, என்ன காரியம் பண்றீங்க? நான் தான் உங்களை நம்புறேன்ல. நீ நம்பினா போதுமா? இந்த மனுஷன் நம்பணும்ல, இவர் தான் என் கூட வாழ்றாரு. இவர் சந்தேகத்தை தீ குளிக்கிறத தவிர எனக்கு வேற வழியே தெரியல. ஐயோ, என்ன நீங்க இந்த மாதிரி அவசரப்பட்டு தேவையில்லாம பண்றீங்களே? அண்ணா, நீ என்ன இப்படி எல்லாம் வார்த்தையை விடுற? அந்த புவனேஸ்வரிக்கு போலீஸ்ல இருக்கிற ஆளுங்களே கூட தகவல் சொல்லிருக்கலாம். அண்ணி தான் சொல்லணும்னு என்ன அவசியம்? அப்படிலாம் நீ யோசிக்க மாட்டே. ஆனா இந்த மனுஷன் யோசிப்பாரு.
எல்லா பழியும் ஏன் மேலதான் விட நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவருக்கு தான் நான் வேண்டாதோட ஆயிட்டானே. எது செஞ்சாலும் நான் தான் கெட்டவன் அவருக்கு. ஐயோ ஐயோ, இது ஒரு நாள் சந்தோஷமா இருந்தோம், அது இன்னைக்கு தலைகீழா போயிடுச்சு. அண்ணி நீங்க வாங்க, நீங்க வாங்க. அண்ணே இது பாரு, உனக்கும் வாய் சும்மாவே இருக்க மாட்டேங்குது. எல்லாத்துக்கும் அண்ணி மேலே குத்தம் சொல்லிட்டு இருக்க. சந்தேகப்பட்டு அண்ணி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததே நீதான். உனக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுனே எனக்கு தெரியல. இது பாரு, இனிமே அண்ணிய பத்தி ஏதாவது பேசலனா காலம் பூரா உன்கிட்ட பேச மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கோ. இல்லப்பா நான் நீங்க வாங்க. ஏய் சொல்லு ஜெனி, என்ன விஷயம்? விமல், இது இந்த நிலைமையில சொல்லலாமான்னு எனக்கு தெரியல. ஆனா யார்கிட்டயும் சொல்லாமல என்னால இருக்க முடியல. என்ன ஜெனி போடகமா சொல்ற? சொல்லுங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. விமல், கௌதம் இருக்கான்ல, சரி. அவனுக்கு பிசினஸ்க்கு பணம் வேணும்னு கேட்டான். என்கிட்ட பணம் எதுவும் இல்ல, கேஷ் டீலிங்ல அம்மா தான் பாத்துக்கிறாங்கன்னு சொன்னேன். அவங்க கிட்ட உனக்குன்னு கேட்க முடியாதுன்னு சொன்னேன். அன்னையில இருந்து 2-3 நாள் என்கிட்ட பேசவே இல்லை. அவன் பேசாம இருந்தத என்னாலையும் தாங்கிக்கவே முடியல. சொல்லுங்க ஜெனி. அதுக்கப்புறம் நானே நம்ம வீட்ல இருந்த என் ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் அவன்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். ஜுவல்ஸை கொடுத்துட்டு வந்துட்டீங்களா? ஆமா, எவ்வளவு ஜுவல்ஸ் கொடுத்தீங்க? அதெல்லாம் தெரியல, மொத்தத்தையும் கொடுத்துட்டேன். ஒரு 1/2 kg மேல இருக்கும். ஐயோ, கௌதம் அதை வாங்கிட்டாரா? சரி, இப்ப என்ன பிரச்சனை? நான் இதை பண்ணது அம்மாவுக்கு தெரியாது. இன்னைக்கு கூட ஒரு கல்யாணத்துக்கு போனோம், ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுக்கோ அம்மா என்கிட்ட சொன்னாங்க. நான் தான் எல்லாத்தையும் தூக்கி அவங்கிட்ட கொடுத்துட்டேனே. அதனால எனக்கு ஒரே தலைவலியா இருக்கு. என்னால கல்யாணத்துக்கெல்லாம் வர முடியாதுன்னு அம்மா கிட்ட ஃபோர்ஸா சொல்லி அனுப்பிட்டேன். இப்படி நான் எத்தனை நாளைக்கு சொல்லி அம்மாவை ஏமாத்த முடியும்? ஏன் ஜெனி, இந்த விஷயத்த உங்க அம்மா கிட்ட சொல்லிருக்கலாம்ல? எந்த அம்மாவது பொண்ணுகிட்ட நகை வாங்கின பையனை நல்ல பையனா நினைப்பாங்களா? கௌதம் என்னைக்கு நகையை திருப்பி கொடுப்பான்னு தெரியல. அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சிடுச்சுன்னா அப்புறம் எனக்கும் கௌதம்க்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பே பிரச்சனை ஆயிடும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு விமல். நகை போறது பயம் இல்ல, கௌதம் ஏதாவது தப்பா இன்வெஸ்ட் பண்ணி அதுல பணத்தை எல்லாம் லாஸ் பண்ணி அப்புறம் நகையெல்லாம் திருப்ப முடியாம போயிடுச்சுன்னா அப்புறம் என் லவ்வும் ஃபெயிலியர் ஆயிடும்ல. அதான் ரொம்ப குழப்பமா இருக்கு. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அதனாலதான் அம்மா கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க முடியல. நீங்க எல்லாத்தையும் ஒரு நல்ல மனசோட பண்றீங்க. கண்டிப்பா உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது. ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. மேற்கொண்டு கௌதம் பணமும் நகையை கேட்டா கண்டிப்பா கொடுக்க வேண்டாம். நீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன வேணா கொடுங்க, அதுக்கப்புறம் யாரோட பெர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடி கொடுக்கறதுல சில கண்டிஷன் எப்பவுமே இருக்கணும். ஏன்னா இதனால உங்க லவ்வே உடஞ்சு போக கூட வாய்ப்பு இருக்கு. எதுக்கு ஜெனி பணத்தை கொடுத்து லவ் தொலைக்கணும்? கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. சரி விமல். சீக்கிரம் அவர் அம்மா கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சிருங்க. அதுதான் பல பிரச்சனை சரி பண்ணும். சரி ஜெனி, அப்ப நான் கிளம்புறேன். அக்கா வந்துட்டா தேவையில்லாம பொய் சொல்ல வேண்டியது இருக்கும். அக்கா கிட்ட பொய் சொன்னா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரி ஜெனி, நான் கிளம்புறேன். என்ன ஜெனி? இல்ல, ஒண்ணும் இல்ல. நீங்க ரொம்ப குழப்பத்துல இருக்கீங்க ஜெனி. உங்க லவ்ல இன்னும் கிளாரிட்டி தேவைன்னா கௌதம் கிட்ட மனசு விட்டு பேசுங்க. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்களோ அவர்கிட்ட சொல்லுங்க. லவ் பண்றப்போ இதெல்லாம் பேசாம இருந்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் பேசி ஃபீல் பண்றதுல எந்த அர்த்தமும் கிடையாது. ஓகே, நான் ட்ரை பண்றேன். சரி ஜெனி, நான் கிளம்புறேன். அம்மாவும் வந்துட்டாங்க. வண்டியை பார்க் பண்ணிடுங்க.
இப்பதான் வந்தியா? உள்ள உட்காந்து பேசலாம்லப்பா. இல்லக்கா, தாமரை டெலிவரி விஷயமா ஜெனிஃபர் ஒரு ஹாஸ்பிட்டல்ல ரெஃபர் பண்ணாங்க. அதை தான் கேட்டுட்டு போலான்னு வந்தேன். தாமரை எப்படி இருக்காப்பா? நல்லா இருக்காங்கக்கா. சரி, கேட்டதா சரிக்கா, சொல்லு. நான் கிளம்புறேன்க்கா. சரி ஜெனி, நான் வரேன். விமல், மல்லிகா, பாரி, எல்லாரும் கொஞ்சம் வரீங்களா? விமல், வாங்க. இன்னுமா வந்துட்டு இருக்கீங்க? என்னடி விஷயம்? என்ன அறிவு? வர வேண்டியவங்க எல்லாரும் வந்துட்டீங்களா? வேற யாரும் வர வேண்டியது இருக்கா? என்ன அறிவு? என்ன விஷயம்? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன அறிவு? எங்க எல்லாருக்கும் ஏதாவது பாடம் நடத்த போறீங்களா? ஆமா, பாடம் தான். சாதாரண பாடம் இல்ல, வாழ்க்கை பாடம். பாரி, இந்த வீட்ல 1 லட்ச ரூபா சொலையா காணாம போயிருக்கு. அதை யாரு எடுத்தா, அந்த பணம் எங்க போச்சுன்னு கண்டுபிடிக்காம நான் இந்த ஊரை விட்டு போறதா ஐடியா இல்ல. நீங்களா என்ன சொல்றீங்க? எதுக்குங்க அறிவு? எதுக்கு மறுபடியும் அதை தோண்டி துருவிக்கிட்டு? ஏற்கனவே அந்த பிரச்சனைனாலதான் அம்மாவும் எழிலும் வீட்டை விட்டு போய் நிறைய பிரச்சனையா போச்சு. நாங்களே அந்த 1 லட்ச ரூபா போனா போதுன்னு விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். இப்பயே நீங்க மறுபடியும் அந்த பிரச்சனையை ஆரம்பிக்கிறீங்க. பாரி, நீங்க வேணா அதை லேஸ்ல விட்டு போலாம். ஏன்னா அதுல உங்களுக்கு பணம் மட்டும்தான் நஷ்டம். நான் எப்படி லேஸ்ல விட்டு போக முடியும்? ஏன்னா என் பொண்டாட்டி பேர்ல சம்பந்தப்பட்டிருக்கு. என்னால அப்படிலாம் விட்டு போக முடியாது. இல்ல அறிவு, நடந்த விஷயம் ஏற்கனவே எல்லாரையும் காயப்படுத்திருக்கு. அதை ஏன் மறுபடியும் கலரணும்? தேவையில்லாம அது எல்லாருக்குமே வலிதானே. அதுக்காக காயத்தை மண்ணை போட்டு மூடிட முடியாது மல். அப்படி பண்ணா காயம் செப்டிக் தான் ஆகும். அப்ப கையோ காலையோ வெட்டிதான் எடுக்க வேண்டிய நிலைமை வரும். அதுக்கு முன்னாடியே குத்தி கிளறி காயத்தை ஆற வைக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்க்கலாம்ல. ஏன்னா இதுல பாதிக்கப்பட்டிருக்கிறது என் குடும்பம். எல்லாரும் சேர்ந்து என் பொண்டாட்டிக்கும் அத்தைக்கும் திருட்டு பட்டம் கட்டிருக்கீங்க. நான் எப்படி இதை லேஸ்ல விட்டு போக முடியும்? சரி, இப்ப நீங்க என்ன செய்யணும்ன்றீங்க? பணம் காணாம போனதுன்றது உண்மை. அதுவும் எழில் கையில ஒப்படைச்ச பணம் காணாம போயிருக்கு. நான் எழில் கிட்ட நல்லாவே விசாரிச்சுட்டேன். அவன் அந்த பணத்தை எடுக்கல, செலவு பண்ணல, கை தவறி எங்கேயும் வைக்கல. பணத்தை பீரோல வச்சு பூட்டி சாவியை தெரிஞ்ச இடத்துல வச்சிருக்கா. வச்சிருந்த 5 லட்சம் ரூபாயில 4 லட்சம் ரூபாய் மட்டும் வச்சுட்டு 1 லட்ச ரூபாய் மட்டும் காணாம போயிருக்குன்னா திருட வெளியில இருந்து வந்திருக்க வாய்ப்பு இல்லை. அப்படியே வந்திருந்தாலும் அவன் 1 லட்ச ரூபாய் பணத்தை மட்டும் எடுத்துட்டு போயிருக்க மாட்டான். நம்ம வீட்டுல இருக்க திருடங்களுக்கு தான் நம்ம மேல இறக்கம் ஜாஸ்தி. அதனாலதான் 4 லட்ச ரூபாய் இங்க விட்டு போயிருக்காங்க. சோ திருட வெளியே இல்ல, நம்ம வீட்டுல தான் இருக்கான். அறிவு, மறுபடியும் நீங்க இதை சிக்கலை தான் ஆக்கிட்டு இருக்கீங்க. நம்மள யாரோ ஒருத்தவங்க தான் இதை எடுத்துனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள கண்டுபிடிச்சு நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம வீடு இப்போ ஒத்துமையா இருக்குங்க. அந்த 1 லட்ச ரூபா விட எங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒத்துமை தாங்க முக்கியம். இதோட விட்டுருங்க. நான் அப்படிலாம் விட்டுட்டு போக முடியாது பாரு. நாளைக்கே இந்த பிரச்சனை மறுபடியும் வெடிக்கும். எல்லாரும் ஏன் பொண்டாட்டி தான் கை கட்டி திருடின்னு சொல்வீங்க. என் பொண்டாட்டி மறுபடியும் வீட்டை விட்டு வெளில போவா. நான் மறுபடியும் அவ்வளவு செலவு பண்ணி துபாயில இருந்து திரும்ப வரணும். இதெல்லாம் எனக்கு தேவையா? சரி, இப்ப என்ன செய்யலாம் நினைக்கிறீங்க அறிவு? இது கேள்வி. விமல், கரெக்டா பேசுறீங்க. நான் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு இருக்கேன். என்ன அறிவு நீங்க? ஒரு குடும்பத்துக்குள்ள நடக்கிற பிரச்சனைக்கு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நின்னா நல்லாவா இருக்கும்? அப்போ ஒரு குடும்பத்தில் நடந்த பிரச்சனைக்கு என் பொண்டாட்டி மேல மட்டும் திருட்டு பட்டம் கட்டினீங்களே, அது நல்லா இருந்துச்சா?
இல்ல அறிவு, யாரோ ஒருத்தர் தான் அந்த பணத்தை எடுத்தது. நாம போலீஸ்க்கு போனா நம்ம ஒவ்வொருத்தரையும் அவங்க திருடனா பார்ப்பாங்க. அவங்க அந்த கண்ணோட்டத்துல தான் விசாரிப்பாங்க. அது எல்லாருக்கும் தர்ம சங்கடம் தானே. ஏன் விமல், என் பொண்டாட்டிக்கு திருட்டு பட்டம் கட்டினீங்களா? அப்பெல்லாம் நீங்க சும்மா தானே இருந்தீங்க. அவங்களுக்கு தர்ம சங்கடமா அவமானமா இருக்கும்போது அதை பத்தி நீங்க யாருமே யோசிக்கலையே. ஆனா உங்க ஒவ்வொருத்தரையும் விசாரிக்கணும்னா உங்களுக்கு தர்ம சங்கடமா இருக்கு, அப்படித்தானே? மல்லிகா, நீ என்னமா சொல்ற? அது நான் பாரி மாமாவும் என் வீட்டுக்காரரும் சொல்ற மாதிரி இதையும் நம்ம மறுபடியும் பிரச்சனையாக்கணும். இத அப்படியே விட்டுறலாமே. இந்த அறிவு உனக்கே அன்னைக்கு வரல மல்லிகா. ஒரு அப்பாவி மேல பழி போடும்போது மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்கல்ல. யார் குற்றவாளின்னு தேடினா மட்டும் இப்படி எல்லாரும் பின்வாங்குவீங்களா? நான் பின்வாங்கறதா இல்ல. என் கை சுத்தமா இருக்கு, எங்க மனசும் சுத்தமா இருக்கு. நான் யாருக்காகவும் இந்த பிரச்சனையை விடுறதா இல்ல. சரி அறிவு, இப்ப என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். சரி அறிவு, உங்க இஷ்டம். நீங்க தாராளமா கம்ப்ளைண்ட் கொடுங்க, எங்களுக்கு அதுல எந்த ஆட்சேபனையும் கிடையாது. மல்லிகா, இவ்வளோ போங்க போங்க. அப்படியெல்லாம் முறைச்சிட்டு போனா அப்படியே நாங்க விட்டுருவோமா? போங்க போங்க. யார் எப்படி முறைச்சிட்டு போனாலும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறது கன்ஃபார்ம். கொடுக்கறேன். போ. வீட்டுல இருக்க திருடங்களுக்கு தான் நம்ம மேல இறக்கம் ஜாஸ்தி. அதனாலதான் 4 லட்சம் ரூபாய் இங்க விட்டு போயிருக்காங்க. சோ திருட வெளியே இல்ல, நம்ம வீட்டுல தான் இருக்கான். என் கை சுத்தமா இருக்கு, எங்க மனசும் சுத்தமா இருக்கு. நான் யாருக்காகவும் இந்த பிரச்சனையை விடுறதா இல்ல. நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். எழில் புருஷன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறேன்னு சொல்றாரு. போலீஸ் வந்தா நான் தான் எடுத்தேன்னு கண்டுபிடிச்சிருமோ? ஐயோ, தெரிஞ்சா என் மானமே போயிடுமே. விமலை என்ன வெறுத்துருவாரே. ஐயோ கடவுளே, பணத்தாசையால இந்த பணத்தை எடுக்கல. தப்பு பண்ணாத ஒரு பொண்ணை மாட்டி விடுறதுக்காகவும் அந்த பணத்தை எடுக்கல. எழில் போய் சொன்னா, எதையும் மறைச்சா, என்ன தொந்தரவு பண்ணா. அவகிட்ட இருக்கிற திருட்டுத்தனத்தை வெளிக்கொண்டு வரதுக்காக தான் அந்த பணத்தை எடுத்தேன். வேற எந்த கெட்ட நோக்கமும் இல்ல. எடுத்த பணத்தை அதே இடத்துல வச்சிடுறேன். என்னை காப்பாத்து சாமி. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது போரசு?
அதாவது அப்பா அத்தை இல்லாம அண்ணன் வளர்த்த பொண்ணு இப்படிதான் தறிக்கட்டு திரிவான்னு புரிஞ்சுக்கிறதா?